அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவும் விஜயும் உண்மையான மாற்று அரசியல் சக்திகள் கிடையாது. அவர்கள் வெறும் ஏமாற்றுக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நாம மக்கள் மத்தியில எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பா விஜயோட முதல் அரசியல் மாநாட்டுக்கு பிறகு இந்த செய்திய அழுத்தம் திருத்தமா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில தொடர்ந்து நாம பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தாவேகாவும் சரி, விஜயும் சரி, உண்மையான மாற்று அரசியல்வாதிகளோ உண்மையான மாற்று அரசியல் கட்சியோ கிடையாது. இவர்கள் இன்னொரு திராவிட கட்சி தான். ஏற்கனவே இருக்கின்ற திராவிட கட்சிகளோட இன்னொரு வெர்ஷன், இன்னொரு பதிப்பு தான் இந்த தாவேகாவும் விஜயும் அப்படின்னு தொடர்ச்சியா நாம மக்கள் மத்தியில பேசிக்கிட்டே இருந்தோம். இதை நாம பேசினதுக்கு நம்முடைய நட்பு சக்திகள் சிலரே நமக்கு எதிரா பேச ஆரம்பிச்சாங்க. இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தாவேகா மேலையும் விஜய் மேலையும் இருக்கிற பொறாமையில பேசுறாங்க. அவங்க மேல தேவையில்லாத அவதூற பரப்புறாங்க. திமுக கிட்ட காசு வாங்கிட்டு விஜய்க்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பல பச்சை பொய்களையும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் நாம் தமிழர் கட்சி மீதும், நாம் தமிழர் கட்சி பேச்சாளர்கள், பொறுப்பாளர்கள் மீதும் சுமத்துனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? நாம சொன்னது உண்மை என்பதை தாவேகா கட்சியும் சரி, அதனுடைய தலைவர் விஜயும் சரி, அந்த கட்சியோட முக்கிய பொறுப்பாளர்களும் சரி தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வராங்க. ஆமா, நாங்க உண்மையான மாற்று அரசியல் சக்திகள் கிடையாது, நாங்க இன்னொரு திராவிட கட்சி தான் அப்படிங்கிறத தொடர்ந்து களத்துல நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படித்தான் பாருங்க, தாவேகாவோட முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவரான முன்னாள் IRS அதிகாரியான அருண்ராஜ் அவர்கள் வாக்காளர்களுக்காக கொடுப்பதற்கு பதுக்கி வைத்திருந்த எவர் சில்வர் பாத்திரங்களை அவருக்கு சொந்தமான வீடா குடோனான்னு தெரியல, குடோன்ல இருந்து தேர்தல் பறக்கும் படை நேற்றைக்கு பறிமுதல் செஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுதான் மாற்று அரசியலா? திராவிட கட்சிகள் இது நாள் வரைக்கும் என்ன அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, எப்படி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து, மூக்குத்தி கொடுத்து, தோடு தொங்கட்டாம் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து வாக்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்களோ, அதே வாக்கு வியாபாரத்தை தாவேகாவின் முக்கிய பொறுப்பாளரான அருண்ராஜ் IRSம் செஞ்சிருக்கிறாரு. இவர் எப்படி மாற்று அரசியல்வாதியா இருப்பாரு? திராவிட கட்சிகள் எப்படி வாக்காளர்களுக்கு கொடுக்கின்ற பரிசு பொருட்கள்ல வேட்பாளரோட முகம், அவங்க தலைவரோட முகம், அவங்க கட்சியின் சின்னம், கொடி இதையெல்லாம் ஸ்டிக்கரா ஒட்டி கொடுப்பாங்களோ, அதே மாதிரியான ஒரு ஸ்டிக்கரை தாவேகாவோட அருண்ராஜ் IRSம் ஒட்டி வச்சிருக்கிறாரு அந்த பாத்திரத்து மேல. விஜயோட படம், புசி ஆனந்தோட படம், அருண்ராஜ் IRSோட படம், கட்சியோட கொடி, கட்சியோட சின்னம், இது எல்லாத்தையும் அந்த எவர் சில்வர் பாத்திரத்து மேல ஒட்டி வச்சிருக்கிறாரு. இதுக்கு பேரு தான் மாற்று அரசியலா? உண்மையை சொன்னா இந்த பரிசு பொருள் கொடுக்கும் வேலை நீண்ட நாட்களா நடக்குது. அதுலயும் குறிப்பா இந்த அருண்ராஜ் IRS இந்த வேலையை நீண்ட நாட்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் தான் தாவேகா கட்சி சார்பாக முதலாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்காக தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் இவர் தான். விஜய் கூட இன்னைக்குதான் தான் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறேன் என்பதை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இவருக்கும் முன்பாகவே, பல மாசத்துக்கு முன்பாகவே திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான தாவேகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் இந்த அருண்ராஜ். என்னைக்கு அவரை வேட்பாளரா அறிவிச்சாங்களோ அன்னையில இருந்தே தொகுதி மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு மிகப்பெரிய பாத்திரம் மாட்டி இருக்கு. முன்னையெல்லாம் எவர் சில்வர் தட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அது மட்டுமா, தாவேகாவோட பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள், இங்கையெல்லாம் கூட அந்த கூட்டத்துக்கு வந்த மக்களுக்கு கொடுப்பதற்காக பிளாஸ்டிக் பக்கெட்டு, போர்வை, மிக்சி, கிரைண்டரு இதையெல்லாம் மேடைக்கு பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க. சோ இவங்க எந்த விதத்திலையும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றானவர்கள் கிடையாது. இவர்கள் இன்னொரு ஏமாற்று சக்தி, அவ்வளவுதான். இன்னொரு செய்தியையும் நாம கவனமா பார்க்கணும். அருண்ராஜ் IRS யாரு? ஒரு முன்னாள் அரசு அதிகாரி, ஒரு முன்னாள் வருவாய்த்துறை அதிகாரியா இருந்தவர். அவருக்கு எப்படி இவ்வளவு வசதி வந்துச்சு? ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா ஏறக்குறைய 3 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்களா?
அவங்க எல்லாருக்கும் எவர் சில்வர் பாத்திரம் கொடுக்கிற அளவுக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? அப்ப இவருடைய வேலையில எந்த அளவிற்கு நேர்மையா இருந்திருப்பாரு அப்படிங்கிற கேள்வி இங்க வருதா? செஞ்ச வேலையிலையும் நேர்மையா இல்ல, செய்ய வந்த அரசியல்லையும் நேர்மையா இல்ல. இவங்க எப்படி மாற்று? இப்ப சொல்லுங்க. இதை நாங்க எடுத்து சொல்லிட்டா நாங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறோமா? இதை நாங்க எடுத்து சொல்லிட்டா விஜய் மேல இருக்கிற பொறாமையில பேசுறோமா? இதை நாங்க எடுத்து சொல்லிட்டா நாங்க விஜய்க்கு எதிராகவும் தாவேகாவிற்கு எதிராகவும் அவதூறு பரப்புறோமா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிங்க, யோசிச்சுட்டு பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைதான். அதுக்காக இப்படி தொடக்கத்திலேயே ஃப்ராடுத்தனம் செய்யற ஒரு கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை தூக்கி கொடுக்க முடியுமா? கொடுத்தா தமிழ்நாடு தாங்குமா? இன்னும் அதிகாரத்தோட நிழல கூட தொடல தாவேகா, அதுக்குள்ளேயே இவ்வளவு ஃப்ராடுத்தனம். தப்பி தவறி நடக்க போறது கிடையாது, சும்மா ஒரு கற்பனைக்கு தப்பி தவறி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு மிஞ்சுமா? ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டோட வளத்தை பாதி சுரண்டி கொழுத்து தின்னுட்டாங்க. மிச்சம் சொச்சம் இருக்கிறதையும் இந்த தாவேகா முடிச்சிருவாங்க. அதுக்குத்தான் ஆசைப்படுறீங்களா? சரி, நாம அடுத்த முக்கியமான செய்திய பார்க்கலாம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிச்சுதான் போட்டியிட போறாங்களாம். இந்த செய்திய வெளியிட்டுட்டு தாவேகாவோட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் விஜய் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. அதன்படி விஜய் பெரம்பூர் தொகுதியிலையும், புசி ஆனந்த் டி நகர் தொகுதியிலையும், ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலையும், மரியா வில்சன் ஆர்கே நகர் தொகுதியிலையும் போட்டியிட போறாங்களாம். அதே மாதிரி வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலையும், ஜேசிடி பிரபாகர் 1000 விளக்கு தொகுதியிலையும் போட்டியிட போறாங்களாம். இந்த ஒரு செய்தியே தாவேகாவும் விஜயும் திமுகவின் கைக்கூலிகள் தான் என்பதற்கான சரியான எடுத்துக்காட்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகாவும் சரி விஜயும் சரி உண்மையான மாற்று அரசியல்வாதிகளோ உண்மையான மாற்று அரசியல் கட்சியோ கிடையாது. இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். திமுக எதிர்ப்பு வாக்குகளை பல முனைகள்ல சிதறடித்து மறுபடியும் திமுகவை வெற்றி பெற செய்வதற்காகவும் தமிழ்நாட்டில் உண்மையான மாற்று அரசியல் சக்தி, குறிப்பா தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திமுகவாலையும் திராவிட கூடாரத்தாலையும் இறக்கி விடப்பட்ட ஒரு போலி மாற்றுதான் தாவேகாவும் விஜயும் என்பதற்கு இந்த செய்தியே சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப நீங்க கூட கேட்கலாம், என்னப்பா நியாயம் இது? தேர்தல்ல தனிச்சு போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவிச்சா அவங்க திமுகவோட கைக்கூலியா? நீ பேசுறது உனக்கே நியாயமா படுதா? இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி திமுக பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற ஒரு அவதூறை சொன்னபோது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துச்சு. இன்னைக்கு நீங்க அதே அவதூறை தாவேகாவை நோக்கியும் விஜய நோக்கியும் வீசுறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அது இயல்பான ஒன்றுதான், சரியான கேள்வியும் கூட. ஆனா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம கூட யாருமே கூட்டணிக்கு வரல, நாம தனிச்சுதான் போட்டியிட போறோம் அப்படின்னு விஜய்க்கு எப்ப தெரியும்? எப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட கூட்டணிக்கு போச்சோ அதுக்கு அடுத்த நிமிஷமே விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நம்ம கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க, நாம தனிச்சு விடப்பட்டு இருக்கிறோம், இந்த தேர்தலை நாம தனியாத்தான் சந்திக்கணும் அப்படின்னு விஜய்க்கு முன்கூட்டியே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அந்த முடிவை போன வாரமே தெளிவா அறிவிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது என்பது மாதிரியான செய்திகளை கசிய விட்டு மக்களை பரபரப்பாக்கணும்? இந்த செய்தி வெளியான போது தாவேகா தரப்பில் இருந்தும் விஜய் தரப்பில் இருந்தும் என்ன சொல்லி இருக்கணும்? ஏங்க, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, எந்த காலத்திலையும் அவங்க கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக வெளியான செய்திகள் எல்லாமே வெறும் வதந்தி மட்டும்தான், அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அந்த செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்காக 2 நாட்களாக
கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணைக்காக விஜய் டெல்லி சென்ற போது பாஜகவோட மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் விஜய் கிட்ட கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. விஜய்க்கு 80 சீட்டுகள், துணை முதலமைச்சர் பதவியை அவருக்கு ஒதுக்கி தர்றதாகவும் பேசினாங்க. அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் எதுக்காக கசிய விடணும்? இதனால யாருக்கு என்ன லாபம்? 2 பேருக்கு லாபம். ஒன்னு திமுகவிற்கு, இன்னொன்னு தாவேகாவிற்கு. அது என்னன்னா, இந்த கூட்டணி தொடர்பான செய்திகள் வெளியாயிட்டு இருந்துச்சுல்ல, அதே நேரத்துல தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படியெல்லாம் சீர்கெட்டு நாசமாகி இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாச்சு. உங்களால நம்ப முடியுதா பாருங்க. வெறும் 48 மணி நேரத்துல மட்டும் தமிழ்நாடு முழுக்க 12 பாலியல் வன்கொடுமை கொடூரங்கள் நடந்திருக்கு. 4 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு இப்ப நான் பேசுறேன்ல, இந்த நேரத்துல தேனியில காருக்குள்ள வச்சு 3 பேரை எரிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் கையில இவ்வளோ நீள அருவாளை தூக்கிட்டு அரசு பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சி கர்ப்பிணி பெண்களை துரத்தி இருக்கிறாங்க. சில பேரை தாக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு செய்திகள் வெளியாகி இந்த திமுக அரசுக்கு டேமேஜை ஏற்படுத்துற நேரத்துல கரெக்டா குறுக்க வந்து கட்டைய போட்டாரு விஜய். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. புசி ஆனந்த் தாவேகாவோட மாவட்ட செயலாளர்களுடன் கூட்டணி தொடர்பான ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்படி இப்படின்னு 2 நாட்களாக இவரை பத்தி தான் செய்திகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பிரைம் டைம்ல முக்கிய செய்தி ஊடகங்கள் இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத செய்தியை பத்தி தான் விவாதம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால யாருக்கு என்ன பயன்? திமுகவிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தாம விஜய் காப்பாத்தி இருக்கிறாரு. அதே நேரத்துல எந்த ஒரு கள செயல்பாடும் இல்லாத விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட வதந்திகள் மூலமாக நம்மளை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த செய்தியை பரவ விட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறாரு. அவ்வளவுதான். இதுல வேற என்ன இருக்கு? வதந்திகளில் மட்டுமே உயிர் வாழக்கூடிய விசித்திர பிராணிதான் இந்த தாவேகாவும் விஜயும். மற்றபடி கள அரசியல் என்று ஒண்ணுமே கிடையாது. ஏங்க, இவர் உண்மையாகவே திமுகவை எதிர்ப்பவராக இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? களத்துக்கு வந்து மக்களோட மக்களா நின்று மக்கள் பிரச்சனையை கையில எடுத்து போராடி அதன் மூலமாக திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்திருக்கணும். திமுகவை மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும். என்னங்க சும்மா நல்லாட்சி கொடுத்துட்டோம், பொற்கால ஆட்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு முதல்வர் பீத்திக்கிறாரு. ஆனா இங்க மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்க கூட களத்துல நிக்கிறேன். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? இதற்கெல்லாம் ஒரே வழி, வருகின்ற தேர்தலில் திமுகவை மக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்னு மக்களோட மக்களா களத்துல நின்று அரசியல் பண்ணியிருந்தா அதுதான் உண்மையான திமுக எதிர்ப்பு அரசியல். ஆனா இவர் செய்யறது எல்லாமே செய்தி அரசியல் மட்டும்தான். வருவாரு, ஒரு கூட்டத்துல பேசுவாரு, இங்க 2 பேருக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. அடுத்து ஒரு 10-15 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இதையே பேசுவாரு. இதுக்கு பேர் அரசியலா? இதுக்கு பேர் திமுக எதிர்ப்பா? ஆரம்பத்துல இருந்து திமுகவிற்கு எப்போதெல்லாம் கெட்ட பெயர் வருகின்றதோ அப்போதெல்லாம் விஜய் குறுக்க வந்து கட்டைய போட்டு அந்த செய்திகளை அப்படியே மடைமாற்றி திமுகவை பத்திரமா பாதுகாத்துருவாரு. இப்ப சொல்லுங்க, விஜயும் தாவேகாவும் திமுகவோட கைக்கூலிகளா இல்லையா? இதைத்தான் நாங்க சொல்றோம். இவங்க மாற்று கிடையாது. தயவு செஞ்சு மக்கள் விஜயை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அப்புறம் பாழும் கிணத்துல விழுந்த கதையா போய் முடிஞ்சிடும். புரியுதா? சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உண்மையான மாற்று யாரு அப்படின்னு நீங்க தேடுங்க. நான் கூட சொல்லல, நீங்க தேடுங்க. 5 ஆண்டுகள்ல மக்கள் பிரச்சனையில யாரு உண்மையாகவே களத்துல வந்து மக்களோட மக்களா நின்னு போராடினாங்க அப்படிங்கிறத தேடி படிச்சுட்டு அப்புறம் ஓட்டு போடுங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.